தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்டித்து சென்னை ஆரியபுரம் காமராஜர் சாலையில் அதிமுக சார்பில் நடைபெறும் மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்திய திரைப்படம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு தலைக்குறைவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் அவலங்களை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே போதையில்லை, கஞ்சா இல்லை என்று மந்திரியை விட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகம் போதைப் பொருள் கிடங்காக மாறியிருப்பதாக குறிப்பிட்டு அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை ஆரியபுரம் காமராஜர் சாலையில் பார்த்தோம் என்றால் நடைபெறக்கூடிய அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவின் அவைத்தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன், முன்னாள் IPS அதிகாரி நடராஜ், அதே போல முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா, நிர்மலா பெரியசாமி உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி அணிவகுத்து நின்று இந்த கண்டன முழக்கங்களை, குறிப்பாக போதைப் பொருளுக்கு எதிராகவும் திமுக அரசு கண்டித்தும் அந்த கண்டன முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கே பங்கேற்று இருக்கக்கூடிய அதிமுகவினர் கருப்பு சட்டைகள் அணிந்து, குறிப்பாக அந்த கருப்பு சட்டையில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் DMK என்ற வாசகங்களை கையில் ஏந்தியும் அந்த பேட்சுகளை அணிந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட தமிழக ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து திமுக அரசுக்கு எதிராக அந்த புகார் மனுவையும் வழங்கி இருந்தார். அதே போல பார்த்தோம் என்றால் கடந்த நாட்களுக்கு முன்பாக போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்குக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தொடர்ந்து விமர்சனங்களை பதிவு செய்து வரக்கூடிய எதிர்க்கட்சியினர் தற்பொழுது இந்த தமிழகம் முழுவதும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டித்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது சென்னை ஆரியபுரம் காமராஜர் சாலையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவினரும் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.